JK YouTube channel. பொதுச் செயலாளராகவும் தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் நேற்றைய முதல் அவலங்களை கண்டித்தும் 3 முறையாக மின்சாரம் கட்டணத்தை ஏற்றி மக்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற ஜூலை மாதம் ஒரு வாரத்திற்கு முன்பு 3வது முறையாக இன்றைக்கு மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். இப்படி பல மடங்கு மின் கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு நாட்டு மக்களுடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்களே, கனியம்பாடி ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சிவராமன் அவர்களே, பேராட்சி கழக செயலாளர்கள் அண்ணன் உமாபதி அவர்கள் இருக்கிறார்கள். அம்மா ஆட்சியில் காலையில் டெபாசிட் கட்டினீங்கன்னா அந்த மாதிரி கடைக்கு கரண்ட் வேணும்னு கடைக்கோ வீட்டுக்கோ அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கரண்ட் கொடுத்துருவாங்க. இது புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. ஆனால் அன்னைக்கு திமுக ஆட்சியில் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து சிறு குறு தொழில் முனைவர்களே நெசக்காது, சிறு குறு தொழில் இல்லை வக்கில்லை. எதிர்க்கட்சி தலைவர், கழகத்துடைய பொதுச் செயலாளர், ஏழைகளின் எழுச்சி நாயகன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவருடைய ஆணைக்கிணங்க அம்மாவுடைய ஆட்சி இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி இன்றைக்கு ஒரு கொலைக்கார ஆட்சியாக, கொள்ளையடிக்கும் கட்சியினுடைய ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெங்காயம் விலை ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு. இஞ்சி பூண்டு விலையும் ஏறி போச்சு, இஞ்சி பூண்டு விலையும் ஏறி போச்சு. காய்கறி விலைகளும் ஏறி போச்சு, காய்கறிகளின் விலைகளும் ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு. தக்காளி விலை ஏறி போச்சு, தக்காளி விலை ஏறி போச்சு. வெங்காய விலையும் ஏறி போச்சு, வெங்காய விலையும் ஏறி போச்சு. இஞ்சி பூண்டு விலை ஏறி போச்சு, இஞ்சி பூண்டு விலை ஏறி போச்சு. உயர்ந்து போச்சு, உயர்ந்து போச்சு, உயர்ந்து போச்சு, உயர்ந்து போச்சு. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, புளி சீரகம் மளிகை பொருட்களின், புளி சீரகம் மளிகை பொருட்களின் விலையெல்லாம் உயர்ந்து போச்சு, விலையெல்லாம் உயர்ந்து போச்சு, உயர்ந்து போச்சு, உயர்ந்து போச்சு, உயர்ந்து போச்சு, உயர்ந்து போச்சு. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, புளி நடைபெற்றிருக்கும் ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு. ஒரு கொலை 2 கொலை இல்லைங்க, 595 கொலைகள் 200 நாள்ல நடந்துக்குது. ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 80 கொலைகள், பிப்ரவரி மாதத்தில் 64 கொலைகள், மார்ச் மாதத்தில் 53 கொலைகள், ஏப்ரல் மாதத்தில் 76 கொலைகள், மே மாதத்தில் 130 கொலைகள், ஜூன் மாதத்தில் 104 கொலைகள், ஜூலை மாதம் 17ஆம் தேதி 88 கொலைகள். இந்த 7 நாள் எத்தனை பேர் செத்துக்கு கொலை பண்ணிக்கிறான்னு தெரியல. அப்ப ஏறக்குறைய 600 கொலைகளுக்கு மேல் இன்றைக்கு ஒரு கொலைகார மாநிலமாக, கொள்ளையடிக்கும் மாநிலமாக திமுக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால்